இன்கம் டேக்ஸ் லா அண்டு ப்ராக்டிஸ் 2ல் நம்ம கேபிட்டல் கெயின் பார்க்க போகிறோம். கேபிட்டல் கெயினுக்கான செக்ஷன் வந்து 45. கேபிட்டல் கெயினுங்கிறது என்னென்னா, ஒரு கேபிட்டல் அசெட்டை சேல் பண்ணுறப்போ நமக்கு அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை தான் நம்ம கேபிட்டல் கெயின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மீனிங் பார்க்கலாம். கேபிட்டல் அசெட்னால் என்னென்னு. கேபிட்டல் அசெட்டுங்கிறது என்னென்னா, ஒரு அசசி வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்க. அப்படி டேக்ஸ் பே பண்ணுற எந்த ஒரு அசட்டுமே கேபிட்டல் அசெட் ஆகும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். மூவபிளாக இருக்கலாம், இம்மூவபிள். டேஞ்சபிளாக இருக்கலாம், இல்லை இன்டேஞ்சபிளாக இருக்கலாம். பிஸ்னஸுக்கு பயன்படுத்தினாலும் இல்லை பர்சனலுக்கு பயன்படுத்தினாலும் அது வந்து கேபிட்டல் அசெட் ஆகும். நமக்கு கேபிட்டல் அசெட்ஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அதை வந்து பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்டு. எந்த ஒரு அசெட்டாக இருந்தாலும் அவங்க டேக்ஸ் பே பண்ணாங்கன்னா அது கேபிட்டல் அசெட் ஆகும். எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஹவுஸ், பிளான்ட், கார், ஜுவல்லரி அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிளை வச்சுக்கலாம். மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னா என்ன? இப்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்னென்னா, எக்ஸாம்பிள் காரு, ஜுவல்லரி, மிஷின், ஃபர்னிச்சர் இதெல்லாமே நமக்கு மூவபிள் அசெட். மூணாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவ் பண்ண முடியாமல் இடத்துல இருக்கிற அசெட். எக்ஸாம்பிளாக ஹவுஸ், பிளான்ட்டு, பில்டிங். அடுத்ததான் நமக்கு ஃபோர்த் ஒன் டேஞ்சபிள் அசெட். தொட்டு பார்க்க முடிகிற ஒரு அசெட். எக்ஸாம்பிளாக ஹவுஸ், ஜுவல்லரி, லேண்ட் அண்டு கார். இன்டேஞ்சபிள் அசெட்டு பார்க்க முடியாத ஒரு அசெட்டு. அதுக்கு எக்ஸாம்பிளாக குட்வில், காப்பிரைட், ட்ரேட்மார்க். இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது. லாங் டைம் யூஸுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அசெட்ஸ். எக்ஸாம்பிளாக நமக்கு பில்டிங், பிளான்ட் அண்டு மிஷினரி. அது வந்து நம்ம லாங் டேர்ம் அசெட்டாக யூஸ் பண்ணுவோம். அதுதான் நமக்கு ஃபிக்ஸட் அசெட்டு. அசெட்ஸ் பார்க்க போகிறோம். ஆனால் அது வந்து கேபிட்டல் அசெட்ஸ் வந்து நமக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு அசெட்ஸ் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் கேபிட்டல் அசெட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டாக் இன் ட்ரேடு. ஸ்டாக் இன் ட்ரேடு வந்து பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பிஸ்னஸ் நடக்கிறதுக்காக வாங்குகிற குட்ஸ். அதனால் இது கேபிட்டல் அசெட் வந்து இல்லை. செகண்ட் பாயிண்ட்டு கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ். கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் வந்து பிஸ்னஸ் இல்லை ப்ரொஃபஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணோம்னா முடிஞ்சிடும். ஸ்டோர்ஸ் வந்து கேபிட்டல் அசெட் வந்து இல்லை. மூணாவதாக பர்சனல் எஃபெக்ட்ஸ். பர்சனல் எஃபெக்ட்னா பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுற மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள்லாம் சொல்லணுன்னா மோட்டார் காரு, அந்த ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே பர்சனல் யூஸ் தான். ஸோ இந்த வந்து கேபிட்டல் அசெட்டே இல்லை. நாலாவதாக கோல்டு டெபாசிட் பாண்டு. இது எப்போ வந்ததுன்னா 1999 வந்தது. கோல்டு டெபாசிட் பாண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் இஷ்யூ பண்ணது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அசெட் மாதிரி டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் கேபிட்டல் அசெட் இல்லை. அஞ்சாவதாக அக்ரிகல்ச்சர் லேண்டு. ரூரல் ஏரியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இல்லை. ஸோ ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து கேபிட்டல் அசெட் இல்லை. பேர் பாண்டு வந்து 1991 கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் பர்பஸுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கேபிட்டல் அசெட்டில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2016. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து டெபாசிட் இல்லைன்னா ஹெல்ட் அண்டர் கவர்மெண்ட் ஸ்கீமு. அதனால் இது கேபிட்டல் அசெட் ஆகாது. அடுத்தது நமக்கு 8th பாயிண்ட்டு 6% கோல்டு பாண்ட், 7% கோல்டு பாண்ட் ஆர் நேஷ்னல் டிஃபென்ஸ் பாண்ட் இஷ்யூடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ண கோல்டு பாண்ட்ஸ். கண்ட்ரி டிஃபென்ஸ் இல்லைன்னா சேவிங்ஸ் பர்பஸுக்காக இஷ்யூ பண்ண பாண்ட்ஸ். ஸோ கேபிட்டல் அசெட்டில் சேராது.